வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். பரதனும் பரிவாரமும் வெகு துரிதமாகவே புறப்பட்டு வேகமாக பிரயாணம் செய்தார்கள். குதிரைகளுக்கு ஆங்காங்கு குளிப்பாட்டி தீனி போட்டு இரவில் சில இடங்களில் தங்கி 8வது நாள் அதிகாலையில் அயோத்தி நகரம் வந்து சேர்ந்தார்கள். இதென்ன சாரதியே, நகரம் நான் ஊரை விட்டு வந்தபோது இருந்த மாதிரி இல்லையே. எப்போதும் கலகலவென்று சந்தோஷமாக இருக்குமே, இன்று அப்படி இல்லையே. காலையில் நகரத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வருவதும் உள்ளே புகுவதுமாக எப்போதும் உள்ள காட்சி இன்று காணவில்லையே. இவ்வாறு பரதன் சந்தேகப்பட்டு சாரதியுடன் பேசிக்கொண்டே போனான். ஊருக்கு வெளியே தோட்டங்களில் சந்தோஷ முகங்களுடன் இருக்க வேண்டிய மகளிரும் யுவர்களும் இன்று ஏன் துக்க குறிப்புகளோடு காணப்படுகிறார்கள்? எல்லாம் ஏதோ துயர நிலையில் இருப்பதாக தோன்றுகிறது என்றான். வைஜெயந்தம் என்கின்ற கோட்டை வாயில் வழியாக பரதனுடைய ரதம் நகரத்திற்குள் பிரவேசித்தது. கடை தெருக்களும் மாளிகைகளும் கோயில்களும் எவ்வித அலங்காரமும் இல்லாமல் சரியாக மெழுகி கோலமிடாமலும் இருந்ததை பார்த்தான். ஜனங்கள் பட்டினி கிடந்த முகங்களோடு காணப்பட்டார்கள். கெட்ட நிமித்தங்களே மேலும் மேலும் காணப்பட்டன. எல்லாவற்றையும் பார்த்து பரதன் ஏதோ பெரும் விபத்துதான் நடந்திருக்கிறது என்று நிச்சயித்து கொண்டான். அதற்குத்தான் இவ்வளவு அவசரமாக உடனே வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்று உணர்ந்தான். தசரதனுடைய மாளிகைக்குள் பிரவேசித்தான். அங்கே தந்தையை காணவில்லை. கவலை இன்னும் அதிகரித்து உடனே தாய் கைகேயியை பார்க்கலாம் என்று அவளுடைய மாளிகைக்குள் புகுந்தான். ஊரிலிருந்து திரும்பி வந்த தன் மகனை பார்த்ததும் கைகேயி அவனை கட்டி அணைத்து கொள்ள தன் தங்க ஆசனத்தை விட்டு குதித்து இறங்கினாள். அவனும் அவள் கால்களை தொட்டு வணங்கினான். மகனை அணைத்து உச்சி மோந்து, வந்தாயே அப்பனே, மகாராஜனாக இருப்பாய். பிரயாணம் சுகமாக இருந்ததா? மாமன் முதல்வர்கள் க்ஷேமமா? அங்குள்ளவர்கள் எல்லோரையும் பற்றி சொல் என்று மடியின் மீது உட்கார வைத்து கொண்டு மிக்க பரிவுடன் கேட்டாள். நான் புறப்பட்டு 7 நாள் ஆயிற்று. அங்கு எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள். பாட்டனார், மாமன், யுதாஜித் எல்லோரும் உன் சுகத்தை விசாரித்ததாக சொல்லச் சொன்னார்கள். நிறைய சாமான்கள் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். எல்லாம் பின்னால் வரும். நான் அவசரமாக முன்னால் ரதத்தில் வேகமாக வந்தேன். மிக முக்கியமான காரியம், உடனே வரவேண்டுமென்று இங்கிருந்து வந்த தூதர்கள் என்னை மட்டும் வேகமாக முன்னால் அழைத்து வந்தார்கள். இதற்கென்ன காரணம் அம்மா? மகாராஜாவை பார்த்து வணங்க அவருடைய மனைக்கு சென்றேன். அவர் இல்லை. இங்கேயும் அவருடைய ஆசனம் காலியாக இருக்கிறது. இங்கேதான் வழக்கமாக படுத்திருப்பார். ஒருவேளை பெரிய தாயார் மனைக்கு போயிருக்கிறாரோ? நான் உடனே அவரை தரிசித்து வணக்கம் செலுத்த வேண்டும் என்றான். நடந்த நிகழ்ச்சிகள் ஒன்றும் அறியாத தன் மகனுடைய அந்த கேள்விக்கே ராஜ்யாதிகார ஆசையால் மகிழ்ந்து போன கைகேயி பதில் சொல்லுகிறார். குழந்தாய், உன் தகப்பனார் உலகத்தில் பிறந்தவர்கள் அடைய வேண்டிய சுகபோகங்களை எல்லாம் அடைந்தார். அரசர் மகாபாக்கியவான், பெரும் புகழ் பெற்றவர். செய்ய வேண்டிய பெரிய வேள்விகளையெல்லாம் செய்து தீர்த்தார். நல்ல வழியில் நின்றவர்களுக்கு புகலிடமாக இருந்தார். அவர் அடைய வேண்டிய பரமபதத்தை அடைந்து விட்டார் என்றாள். இதை கேட்டதும் பரதன், ஐயோ, நான் செத்தேன் என்று கதறி அழகிய நீண்ட கைகளை விரித்து கொண்டு கீழே விழுந்தான். பின்னர் எழுந்து அரசனுடைய படுக்கையை பார்த்து, இந்த படுக்கை சூன்யமாய் போயிற்றே என்று அங்கவஸ்திரத்தால் முகத்தை துடைத்து கொண்டு கண்ணீரை தாரை தாரையாக பெருக அரசகுமாரன் ஒரு ஏழை அனாதையைப் போல் அழுதான். இளம் யானையைப் போன்ற தேகமும் சந்திரனை போன்ற முகமும் கொண்ட வீரன் பூமியில் விழுந்து புரண்டு அழுதான். காட்டில் கோடரியால் வெட்டி தள்ளப்பட்ட பெரிய ஆச்சாமரம் போன்று தரையில் கிடந்த மகனை பார்த்த கைகேயி, எழுந்து நில் அரசனே, எழுந்து நில். தரையில் ஏன் கிடக்கிறாய்? இது அரசனுக்கு தகாது. பெரியோர்களுடைய பெருமதிப்பும் நல்கீர்த்தியும் பெற்றிருக்கிறாய். சனாதன வேத வழியில் நின்று தர்மமும் வேள்வியும் செய்யும் பதவியை அடைந்திருக்கிறாய். உன் முகம் ஜோதிமய சூரியனைப் போல் பிரகாசிக்கிறது. உனக்கு ஒரு குறையும் இல்லை. மனக்கலக்கத்தை ஒழித்து தைரியம் பூண்டு எழுந்து நில் என்றாள். களங்கம் என்பது துளி கூட இல்லாத உள்ளத்தை பெற்ற மகான் பரதன் வெகு நேரம் அழுது புரண்டு அலறிய பின் எழுந்து தாயை பார்த்து, அரசன் ராமனுக்கு யுவராஜ்ய அபிஷேகம் வெகு விமர்சையாக செய்வான். திரும்பி வந்து அதையெல்லாம் பார்க்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு அல்லவா நான் மாமன் வீட்டுக்கு போனேன். இப்போது இப்படியாகிவிட்டதே. ஐயோ, என்னால் பொறுக்க முடியவில்லையே. தந்தையின் பிரிய முகத்தை காணவில்லையே. என்ன வியாதி? எப்படி வந்துவிட்டது? நான் பக்கத்தில் இல்லாமல் போய்விட்டேனே. என் அம்மா
ராமனும் மற்றவர்களும் அல்லவோ புண்ணியம் செய்தவர்கள். தந்தையை உபசரித்து நோயின் உபத்திரவத்தை தணித்து வந்தார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டதே. என் உடம்பில் பட்ட மண்ணை தன் கையால் பிரியமாக துடைப்பாரே. அவர் கைகள் என் உடலில் படும்பொழுது அந்த ஸ்பரிசம் சொல்ல முடியாத ஆனந்தத்தை தந்ததே. நான் அவருக்கு கொஞ்சமும் உதவாமல் போய்விட்டேனே. அம்மா, அண்ணன் ராமன் எங்கே? அவன் எனக்கு பிதாவும் குருவும். உடனே அவனைக் கண்டு அவன் பாதத்தில் விழ வேண்டும். இனி அவனே அல்லவா எனக்கு கதி. அம்மா, கடைசியாக தந்தை என்ன சொல்லிவிட்டு போனார்? அவருடைய கடைசி சொற்கள் என்னவென்று அவர் சொன்ன மொழிகளாகவே நான் கேட்க விரும்புகிறேன் என்று இவ்வாறு அழுது கொண்டே பரதன் கேட்டான். உண்மைக்கு மாறாக ஏதுமில்லாமல் தன் எண்ணத்தை நிறைவேற்றும் கருத்தாகவே கைகேயி பதில் சொன்னாள். பண்பாட்டின் தடை ஒரு புறம், ஆசையின் வேகம் ஒரு புறம். இவற்றிற்கு இடையில் பரதனுக்காக அரசன் அந்திம காலத்தில் ஏதும் சொல்லவில்லை என்கின்ற பொருள்படவும், இன்னும் சொல்லித்தீர வேண்டிய கொடிய நிகழ்ச்சிகளை சொல்லுவதற்கு வசதி ஏற்படவும் பேசினாள். உன் பிதா ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா ஜானகி என்று கதறிக்கொண்டு பிராணனை விட்டார். உன் பிதாவானவர் அந்திம காலத்தில் சொன்னது இவ்வளவே. ராமனும் லக்ஷ்மணனும் சீத்தையும் திரும்பி வருவதை நான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. பார்ப்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி அரசர் இறந்தார் என்றாள். இதை கேட்டதும், ஐயோ, பக்கத்தில் ராமலக்ஷ்மணர்களும் இருக்கவில்லையா என்று பரதன் துக்கம் இருமடங்காயிற்று. அவர்கள் எங்கே? என்ன காரியமாக பக்கத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று பரதன் கைகேயியை கேட்டான். அதன் மேல் எல்லாவற்றையும் சொல்லி அவனை சமாதானப்படுத்தலாம் என்று எண்ணி, அப்பா, உன் அண்ணன் ராமன் லக்ஷ்மணனையும் சீத்தையும் அழைத்து கொண்டு தண்டகாரண்யவனத்திற்கு தவவேஷம் பூண்டு சென்று விட்டான் என்றாள். இதை கேட்ட பரதன் வியப்படைந்து, இது என்ன? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ராமன் என்ன குற்றம் இழைத்து இந்த தவம் செய்ய சென்றான்? எந்த பிராமணன் சொத்தை அபகரித்தான்? அவன் எந்த அந்நிய ஸ்திரீயை விரும்பி பிழை செய்தான்? எதற்காக ராமன் தண்டகாரண்யம் வனம் போக வேண்டியதாயிற்று? யார் இந்த பிராயச்சித்தம் விதித்தது என்று கேட்டான். அந்த காலத்தில் வனம் போகும் தண்டனை இவ்வித பெரும் குற்றங்களுக்குத்தான் விதிப்பது முறையாக இருந்தது. இதன்மேல் கைகேயி விஷயங்கள் எல்லாவற்றையும் விவரமாக சொல்ல தைரியம் கொண்டு ஆரம்பித்தாள். ராமன் எந்த தவறான காரியமும் செய்யவில்லை. யாருடைய பொருளையும் அபகரிக்கவில்லை. யாரையும் இம்சிக்கவில்லை. எந்த ஸ்திரீ முகத்தையும் கண்ணெடுத்து பார்த்ததும் இல்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதாக ஏற்பாடுகள் செய்வதை அறிந்து, நான் உனக்காக உன் தந்தையை வரம் கேட்டு பெற்றேன். உனக்கு ராஜ்யாதிகாரம் தந்துவிட்டு ராமன் ஊரை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று உனக்காக நான் கேட்டேன். சத்தியத்துக்கு உட்பட்டு முன் கொடுத்த தம் வாக்கை நிறைவேற்றி தம் தருமத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மகாராஜா நான் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டார். சீத்தையையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு ராமன் வனம் சென்று விட்டான். அந்த பிரிவை பொறுக்க முடியாமல் தந்தை உயிர் நீத்தார். நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பாய். தர்மம் தெரிந்தவனாக இருக்கிறாய். ராஜ்யபாரத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். உனக்காகவே இதையெல்லாம் நான் செய்தேன். துக்கப்படாதே. மனத்தை நிலையில் நிறுத்திக்கொள். இந்த நகரமும் ராஜ்யமும் உன் ஆதீனத்திற்கு சுகமாக வந்திருக்கின்றன. கிரமப்படி வசிஷ்டர் முதலிய பிராமண உத்தமர்களை கொண்டு தந்தையாரின் உத்தர கிரியைகளை தாமதமின்றி செய்து முடித்துவிட்டு ராஜ்யாபிஷேகம் செய்து கொள்வாய். நீ சத்திரிய வீரன். தந்தை கையிலிருந்து ராஜ்யம் பெற்ற அரசகுமாரன். உன் கடமையை செய் என்றாள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.